ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க மட்டும் இல்ல, எவனுமே எனக்கு இந்த எலிகேஷனை பண்ண முடியாது. பண்றதா இருந்தா ஆதாரத்தோட கொண்டு வந்து பண்ணணும். ரஸ்மின் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் என்னுடைய ஆபீஸை வந்து திறப்பு விழாவுக்கு வந்து திறந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய அமைச்சர், மீடியா மினிஸ்டர் தான் வந்து ஓப்பனிங்கே பண்ணி வச்சாரு. எதிர்க்கட்சியின் முல்லை சூப்பக்கூடிய நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்று சொன்னா ஒரு பேச்சுக்கு உங்க மினிஸ்டர்மாருக்கு தெரியாம தான் இங்க வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு உங்களை விட நல்லா எங்களை பத்தி தெரியும், உங்களையும் தெரியும். எங்கள் மீது வீண் பழியை இவர்கள் சொல்றார்கள். இன்னும் 3 ஆண்டுகள் உங்களுக்கு பாராளுமன்ற காலம் இருக்கிறது. உங்களை நான் எங்க கண்டாலும் ஆதாரம் கேட்பேன். அவர்களின் பணத்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு எதிராக காசு வாங்கிட்டு பேசுற அளவுக்கு நீங்க நாங்கள் ஒன்றும் பேச விரும்பலை. அது கேபினட் யாருக்கு கொடுத்தா என்ன கொடுக்கலாட்டின்னு நம்ம வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி நீங்கள் சம்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் எங்கேயாவது இதை உங்களை விமர்சிச்சிருக்கிறேனா? கேவலமாக பேசியிருக்கிறேனா? இதை ஒட்டி உங்களை அசிங்கப்படுத்திருக்கிறேனா? சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப பேசியிருக்கிறேன், சட்ட நடவடிக்கை எடுங்க. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நான் வெளியிடுறேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், கம்பளையை சேர்ந்த ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபஸ்மின் ஹாஜியார் அவங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை சொல்லி என் மீது குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாரு. எனவே அவர் சொன்ன விஷயங்களுக்கு பதில் சொல்லுகிற கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் இந்த வீடியோ பதிவை நான் வெளியிடுகிறேன். முதல்ல பாராளுமன்றத்தில் ஃபஸ்மின் ஹாஜியார் அவங்க என்ன பேசியிருக்கிறாருங்கிறத நீங்க கேட்டுருங்க. ஒரு சின்ன பகுதி தான், கேட்டுக்கிறலாம். ரஸ்மின் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர், அவருக்கு ஒரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எதிர்க்கட்சியின் முல்லை சூப்பக்கூடிய நீங்கள், அவர்களின் பணத்துக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிற நீங்கள், முஸ்லீம் எம்பிக்களை பற்றி இதன் பின்பு நீங்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைத்தீர்கள் என்றால் உங்கள் மீது எங்கள் அரசாங்கத்தின் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பாராளுமன்றத்தில் அவர் என் மீது சொல்லுகிற செய்திகள்ல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டா, தாருசலாமிலே ஒரு யூடியூபர் ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆபீஸில் உட்கார்ந்துக்கிட்டு என் மீதும் எனது கட்சியைச் சேர்ந்த முஸ்லீம் எம்பிக்கள் மீதும் வீண் பழி சுமத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஒன்ன சொல்றாரு. சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, அவர் மேலையும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த முஸ்லீம் எம்பிக்கள் மேலையும் நான் வீண் பழிய சுமத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது அவர் என் மேல ஒரு பழிய சுமத்துறாரு. எப்படி சுமத்துறாருன்னு கேட்டா, எதிர்கட்சிகளின் முல்லை சூப்பக்கூடிய நீங்கள், எதிர்கட்சிகளின் பணத்திற்கு அடிமையாகி உள்ள நீங்கள், முஸ்லிம் எம்பிக்களை பற்றி இனிமேல் குற்றச்சாட்டு முன்வைத்தால் எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. பேசிட்டு அதுக்கு பிறகு திரும்ப முஸ்லீம் எம்பிக்களை பற்றி, அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை பற்றியே அவர் பேசுறாரு. ஃபஸ்மின் ஹாஜியாருக்கு என் மேல கோபம் வர்றதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா, கடைசியாக இதற்கு முன்பதாக நடந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ்ல அவர் பேசிய ஒரு செய்தி, அதற்கு நான் ஒரு பதில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். அவர் அதில் என்ன பேசியிருந்தாருன்னு கேட்டா, முஸ்லீம் எம்பிக்களுக்கு வேலையே பார்லிமெண்ட்டுக்கு வந்தா மகர பள்ளியை பத்தி பேசுறது, இல்லைன்னா தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரான்களை பத்தி பேசுறது, இதை பேசி இனவாதத்தை பேசுறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியதையோ ஒரு பெரும் குறையாக சொல்லியிருந்தார். அதுக்கு நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். நீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க, பேசுறவனையும் குறை சொல்றீங்க. இது நம்முடைய உரிமைக்காக இந்த கவர்மெண்ட்ல கேள்வி கேட்காம எந்த கவர்மெண்ட்ல போய் கேட்கறது என்று சொல்லிட்டு, நீங்க இதை எதையாவது செஞ்சீங்களா? இவ்வளவு நாளாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆளும் கட்சியில இருக்கிற நீங்க செஞ்சது என்னன்னு ஒரு பட்டியலையும் நான் சொல்லி இருந்தேன். அதுதான் அவருக்கு ரொம்ப வலிச்சிருச்சு. அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா, நீங்கள் எதிர்கட்சியினுடைய எலும்பை எடுத்து சாப்பிடுகிறீர்கள், அவர்களுடைய பணத்தில் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க மட்டும் இல்ல, எவனுமே எனக்கு இந்த எலிகேஷனை பண்ண முடியாது. பண்றதா இருந்தா ஆதாரத்தோட கொண்டு வந்து பண்ணணும். எவன்கிட்ட காசு எடுத்தேன், எவ்வளவு எடுத்தேன், எப்படி எடுத்தேன், எந்த வகையில் எடுத்தேன், ஆதாரம் காட்டணும். முதல் விவகாரம், இந்த தாருசலாமிலே ஒரு ஆபீஸ் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு இவர் சொல்றாரு. முதல்ல நான் இதைத்தான் பல தடவைகள் இந்த முஸ்லீம் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தி பேசும்போது சொல்லி இருக்கிறேன். இவங்களுக்கு உலகமும் தெரியல, இவர்களுக்கு அரசியலும் தெரியல,
அனுரட ரெல்லையில் அனுர மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து வாக்கு போட்டு இந்த மாதிரி ஆக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பும் போது அனுரோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு அனுர மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சா அங்க ஒரு ஆள் தான் அனுர, மற்ற அத்தனை பேரும் பஸ்மின் ஆஜியார், மற்ற அத்தனை பேரும் ரியாஸ் ஃபாரூக், மற்ற அத்தனை பேரும் ஆதம் பாவா, மற்ற அத்தனை பேரும் அஸ்லமு இப்படின்னு சொல்லி கடைசி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இதை நான் சும்மாவா சொல்றேன்? நீங்கள் இந்த சமூகத்திற்கு உரிமைக்காக குரல் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஏன் ஜால்ரா அடிக்கிறீர்கள்? ஏன் இந்த சமூகத்தை இன்னும் மலினப்படுத்தி மட்டுப்படுத்துகிறீர்கள்? உங்களோட காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. ஏன் அனுரகுமார் திசாநாயகோட பேரை கெடுக்கிறீங்க என்று கூட கடைசி வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். இதெல்லாம் எதுக்கு கேட்கிறோம்னு கேட்டா, அனுர ஆட்சிக்கு வந்தா நல்ல ஆட்சியை பண்ணுவாருன்னு அவர் மேல உள்ள அபிமானத்தில் எலெக்ஷன் கேட்கறது யாருன்னு கூட தெரியாம மக்கள் அனுரோட கட்சிக்கு வாக்களிச்சாங்க. அந்த அலையோட அலையா அடிபட்டு வந்தவங்க தான் நீங்க அத்தனை பேருமே. வந்தவங்க செய்கிற வேலை என்ன? நான் கடைசி வீடியோவில் போட்ட பட்டியலும் என்ன? நீங்க கடைசியாக தித்துவா வந்தது. தித்துவாவில் கம்பளை நகரம் முழுவதுமாக மூழ்கியது. பார்லிமெண்ட்ல வந்து என்ன பேசினீங்க? கம்பளை மூழ்கியது, கம்பளையை மீட்டெடுப்பதற்கு முழு துப்புரவு பணிகளையும் செய்தது எங்களுடைய ரத்து பலக்காய, எங்களுடைய ஜேவிபி இளைஞர்கள் அப்படின்னீங்க. அன்னைக்கு நான் பதில் வீடியோ போட்டேன். ஏன் இப்படி பொய்ய புழுகுறீங்க? கம்பளை மக்களுக்கு எதிரியும் அங்க வந்து ஒர்க் பண்ணினது யாருன்னு சொல்லி ஆதாரத்தோட போட்டேன். அடுத்த நாள் பார்லிமெண்ட்ல வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் நேற்று சொன்னது தவறாக புரியப்பட்டு விட்டது, நான் அப்படி சொல்லவில்லை, ஜமாத்தே இஸ்லாமி வந்து வேலை செய்தது, தப்லீக் ஜமாத் வந்து வேலை செய்தது, தரீகத்து சகோதரர்கள் வந்து வேலை செய்தார்கள், தௌஹீத் ஜமாத் வந்து வேலை செய்ததுன்னு ஒரு பட்டியலை கொண்டாந்து வாய்ச்சிட்டு போனாரு. அப்ப ஏன் முதல்ல அப்படி சொன்னீங்க, பிறகு சொல்லி முடிய வந்து நம்மளை பத்தி சொல்லிட்டாங்கன்ட்டு வாசிச்சு சொன்னது மட்டுமில்லாம கம்பளை பள்ளிவாசல்கள் சம்மேளனமே உங்களுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டது அந்த நேரத்தில். ஏன்னா நீங்க மைக்குக்கு முன்னாடி நின்னா உங்களுக்கு மூளை ஆஃப் ஆகிறது, அதனால என்ன பேசுறோம்ன்றதே உங்களுக்கு தெரியல எம்பி. இதை சுட்டி காட்டி அப்பவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதை கடந்த வீடியோவில் நான் சொல்லி இருந்தேன். அதே மாதிரி கடந்த பாராளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவங்களுக்கு வேலையை மகர பள்ளியை பத்தி பேசுறது, இவங்களுக்கு வேலையை குரானை விடுவிக்கணும்னு பேசுறது, இதுதான் இவங்க இதை பேசி பேசி உண்டாக்குறீங்கன்னு பேசுறீங்களா இல்லையா? அப்ப மகரப்பள்ளியை பத்தி பேசக்கூடாது. மகரப்பள்ளி பிரச்சனை, போய் திறந்து விட்டுருங்க, வேலை முடிஞ்சது. அதே மாதிரி குரான்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்குது, திறந்து விட்டுருங்க, வேலை முடிஞ்சது. ரெண்டாவது என்னன்னா, கடைசியாக 2 நாட்களுக்கு முன்பதாக நான் ரிவ்யூ கமிட்டி, குரானை தடுத்து வைத்திருக்கிற ரிவ்யூ கமிட்டி சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல அர்க்கம் நூராமித்துக்கே நான் என்ன சொன்னேன்னு கேட்டா, நீங்க பேட்டி கொடுக்கும் போது அரசாங்கத்துல தலையில இதை போடுறீங்க, அரசாங்கம் இதை என்ன பண்ணு, இது கோட்டா காலத்தில் தடுத்தது, நீங்கள் தான் முதல் பிழை செய்தீர்கள், இப்பொழுது அரசாங்கம் ரிலீஸ் பண்ணணும், அது வேற. முதல் பிழை செஞ்சது யாரு? நீங்க. அதை ஏன் கவர்மெண்ட் தலையில போடுறீங்கன்னு கூட நான் வீடியோவில் சொல்லி இருந்தேன். இதெல்லாம் பார்க்கறதும் இல்லை, எங்கேயும் இதை பத்தி கேட்கறதும் இல்லை. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, வானத்துக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது, பூமிக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது, நடுவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு இவர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பேசுறீங்க. ரெண்டாவது, உங்க எம்பிக்கள் மேல நாங்க இல்லாதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, அஸ்லம் ஒருத்தர் இருக்காரு குருநாகலையில், அவர் என்ன பண்ணாரு? பார்லிமெண்ட்டுக்கு வந்து முடிய இந்த ஜால்ரா கலாச்சாரத்தையே வெறுத்த அனுரகுமார் திசாநாயகருக்கு எவ்வளவு பெரிய ஜால்ரா அடிச்சாரு. எலும்பினதும் இவர் நஜ்ஜாசி மன்னரை போல. நஜ்ஜாசி மன்னர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நஜ்ஜாசி மன்னரை ஹிஸ்டரி தெரியுமா? இஸ்லாத்தையும் விற்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களே என்று சொன்னமே, இது நான் அவதூறு சொன்னேனா? உங்களை பத்தி இல்லாத சொன்னேனா? நீங்க செய்யாததான் நான் சொன்னேனா? அப்ப உங்க எம்பிக்கள் எதுவுமே செய்யாததான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஏன் நஜ்ஜாசி மன்னர் அளவுக்கு பேசுனீங்க? பார்லிமெண்ட்ல யாரு பேசினாலும் உடனே எழும்பி நாங்கள் எப்படி தெரியுமா, முஸ்லீம் எம்பிக்கள் எப்படி தெரியுமான்னு பேச ஆரம்பிச்சிடும். அவருக்கு கொடுத்துருக்க டாஸ்க் அது. அதே மாதிரி புத்தளத்தில் ஒருத்தர் இருக்கிறார் ஃபைசர், அவர் இந்த தித்துவா காலத்தில் மக்கள்கிட்ட போய் என்ன பேசினார், எப்படி நடந்துகிட்டாருங்கிறதையெல்லாம் மக்களே வெறுத்து விரட்டுற அளவுக்கு நிலைமை மாறலையா? ஏன் இவ்வளவு அருவருப்பாக நடந்து கொள்றீங்கன்னு மக்களே கேட்கலையா? இதெல்லாம் நடக்காத சம்பவத்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேனா? இதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு கல்முனையில், ஆதம் பாவா எம்பி. அவர் என்ன சொன்னாரு? அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பி நான். இப்ப நாம எல்லாரும் ஆதம் பாவா ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லணுமா உங்களுக்கு? அப்ப அவர் பேசிய வீடியோ இருக்குது, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பி. அடுத்த நாள் ஒரு பாட்டு கச்சேரியில் போய் உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் யாரு சொன்னா? நாங்க கண்டென்ட் தர்றதே நீங்க தானங்க, நாங்களா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு வேலைகளை எல்லாம் செஞ்சு போட்டு எங்களை பற்றியும் எங்கள் முஸ்லிம் எம்பிக்கள் பற்றியும் அவர் அவதூறு சொல்லுகிறார், இல்லாததை பேசுகிறார். இல்லாததை நான் எங்க பேசினேன்? ஒன்ன காட்ட முடியுமா? அப்ப ரெண்டாவதாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு பெரிய எலிகேஷனை முன் வைக்கிறார். இவர் ஒரு ஆபீஸ் திறந்து இருக்கிறார், இவர் ஒரு யூடியூபர் என்று ஆரம்பிக்கிறார்ல. முதல்ல பஸ்மினாஜி
தயவு செய்து நான் சொல்றேன், இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு ஆளுங்கட்சியில இருக்கிற முஸ்லீம் எம்பிக்கள் எத்தையாவது குறைஞ்சது ஒரு நியூஸையாவது பாருங்க, பேப்பர்களை படிங்க, தயவு செய்து இதை செய்யுங்க. ஏன்னா எங்களாலேயே முடியலை. ஏன்னா உங்களை பார்த்தா நாங்கள் உங்களுக்கு என்ன பேர் சொல்றேன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது. என்னுடைய ஆபீஸை வந்து திறப்பு விழாவுக்கு வந்து திறந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய அமைச்சர், மீடியா மினிஸ்டர் தான் வந்து ஓப்பனிங்கே பண்ணி வச்சாரு. அந்த புகைப்படத்தில் பாருங்க, முன்னாடி ஓப்பன் பண்றாரா, பக்கத்துல நான் நிக்கிறேனா, அதுதான் நீங்கள் சொல்லுகிற ஆபீஸ். சரியா? அந்த ஆபீஸை வந்து ஓப்பன் பண்ணினதே உங்களுடைய கேபினட் மினிஸ்டர், உங்களுடைய மீடியா மினிஸ்டர். அதுக்கு பிறகு உங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் சகோதரர் பிமல் ரத்நாயக் எங்களுடைய ஆபீஸுக்கு வந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனார், சூப்பரா செயல்படுறீங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்களுடைய லட்சணத்துக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியல. அதுல வேற வந்து எதுக்கு இதை சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இவர் வந்து தாருஸ்ஸலாமில் இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகளின் பணத்தை எடுத்துக்கொண்டு இவர் வேலை அடிமையாக இருக்கிறார், இவர் வந்து எதிர்க்கட்சியோட எலும்ப வந்து சாப்பிடுறாரு என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதாவது ஃபஸ்மினாஜி, நீங்க நினைச்சுக்கிற வேணா இதை நான் சாதாரணமா கடந்து போயிடுவேன்னு. இன்னும் 3 ஆண்டுகள் உங்களுக்கு பாராளுமன்ற காலம் இருக்கிறது. உங்களை நான் எங்க கண்டாலும் ஆதாரம் கேட்பேன். நான் எதிர்க்கட்சிட்ட இருந்து என்ன காசு எப்போ வாங்கினேன், எவ்வளவு வாங்கினேன், யாரு தந்தா, எவிடன்ஸோட நீங்க சொல்லணும். 2வது, இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு உங்களுடைய கட்சிக்கு ஜெனரல் செக்ரட்டரிக்கு இன் ரிட்டன் அபிஷியலாக கடிதம் எழுதி இதை கேட்பேன். எனக்கு ஆதாரம் தர வேண்டும். உங்க கட்சி எம்பி பார்லிமெண்ட்ல பேசி இருக்கிறாரு. ஏன் இதை கட்சிக்கு எழுத வேண்டும் சொல்றேன் தெரியுமா? நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுறீங்க. பாராளுமன்றத்தில் ஒரு வரப்பிரசாதம் இருக்குது, எவனுக்கும் எதையும் சொல்லிடலாம், யாரும் வழக்கு போட முடியாது. உங்களுக்கு தைரியம் இருந்தா இதே செய்தியை வெளியே வந்து பேசுங்க. ரஸ்மின் எதிர்க்கட்சியிடத்தில் காசு வாங்கி இருக்கிறார் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்களா, நான் எடுக்கிறேனான்றதை பார்ப்போம். அதுக்கு பிறகு எத்தனை கோர்ட்ஸுக்கு நீங்க ஏறி இறங்குறீங்கிறதை நானும் பார்த்துக்கிறேன். பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசினா வழக்கு போட முடியாதுங்கிறதுனால இவர் எதிர்க்கட்சிகளுடைய எலும்பை சாப்பிடுகிறார். அதுக்கு வேற வேர்டு அவர் சொல்றாரு, அந்த வேர்டை கூட நான் சொல்ல விரும்பல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் காட்டுங்க, நீங்களோ உங்களை சார்ந்த முஸ்லீம் எம்பிக்களோ. ஏன்னா உங்க கட்சியில் இருக்கிற மற்ற யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் கேட்டா, அவங்க யாரு என்ன எப்படிங்கிறது இறைவனுடைய அருளால் உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நாங்கள் பல விவகாரங்களில் சமூகம் சார்ந்த விஷயங்களை நேரடியாக போய் பேச முடியுது. அது குரான் விவகாரமாக இருந்தாலும் சரி, எந்த விவகாரமாக இருந்தாலும் சரி. நீங்கள் இருக்கிறீங்கள இந்த முஸ்லீம் எம்பிக்கள்னு, நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சவால், பஸ்மினாஜி, உங்களுக்கு எதிராக காசு வாங்கிட்டு தான் பேசணுமா? இதை நீங்களே, உங்களுக்கே இது சீரியஸ் காமெடியா தெரியலையா? உங்களுக்கு எதிராக காசு வாங்கிட்டு பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பேச விரும்பலை. ஏன்னா நான் வந்து நீங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களை வந்து தரக்குறைவாக எங்கேயுமே விமர்சித்தது கிடையாது. நினைவூட்டலுக்காக ஒன்று சொல்கிறேன். இந்த ஆட்சி அமைய பெற்றதோட கண்டிக்கு விஜித ஹேரத் வந்திருந்தார், அக்குரணைக்கு பள்ளிவாசல் சம்மேளனத்துக்கு வந்திருந்தார் நினைக்கிறேன். அதில் சீரியஸான ஒரு இஷ்யூ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. முஸ்லீம்களுக்கு ஏன் கேபினட் கொடுக்கலங்கிறது நினைக்கிற ஒரு இஷ்யூ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் அமைதியாக ஓரமாக உட்காந்து சம்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. கேபினட் யாருக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலாட்டி என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி நீங்கள் சம்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் எங்கேயாவது இதை உங்களை விமர்சிச்சிருக்கிறேனா, கேவலமாக பேசியிருக்கிறேனா, இதை ஒட்டி உங்களை அசிங்கப்படுத்திருக்கிறேனா? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கேயுமே அதை சொல்லலை. நினைவூட்டுறதுக்கு தான் இப்போ கூட சொல்லி காட்டுறேன். நீங்கள் இப்படி இருந்தீர்கள், அதை நான் எங்கேயும் பேசலை. அப்படியே இருந்திருந்தா கூட நான் எதுவும் பேசியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த பேசுகிற பேச்சுக்கள் இருக்குல்ல, பொய்ய பேசுறது, என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறது, ஒரு செய்திக்கும் மறு செய்திக்கும் சம்மந்தம் இல்லாம பேசுறது. ஆச்சரியம் என்னன்னா, நீங்க எல்லாம் எப்படி என்பிபில இருக்கிறீங்கிறதா. ஏன்னா அவங்க கொஞ்சம் புத்திசாலிகளாச்சே, அவங்க எப்படி உங்களை வச்சிருக்கிறாங்கிற அளவுக்கு யோசனையா இருக்குது. நாங்கள் இனிமேல் எங்களை பற்றி பேசினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறீங்க. இப்ப பேசியிருக்கிறேன், சட்ட நடவடிக்கை எடுங்க. சட்ட ரீதியா நானும் எதிர்கொள்றேன், அது தாராளமா. ஏன்னா அது எப்படி உங்களுக்கு எதிராக வாய் திறந்தா சட்ட நடவடிக்கை எடுத்துருவீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த முனீர் முலஃபர் என்ன செஞ்சாருன்னா, இந்த ஹஜ்ஜி விஷயத்தில் நான் இதே மாதிரி பேசுகிற நேரத்துலையும் பார்லிமெண்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், அந்த யூடியூபில் பேசுகிறார்கள் அது இதுன்னு சொல்லி அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். அது எப்படி உங்களுக்கு எதிராக பேசினா மட்டும் நீங்க சட்ட நடவடிக்கை எடுப்பீங்க? இந்த சட்ட நடவடிக்கை என்று முடிய நீங்க செய்கிற இந்த கூத்து கும்மாளத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு பயந்து நான் போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? சட்ட ரீதியா அல்லாஹ்வோட உதவியில ஜனநாயக ரீதியாக எப்படியெல்லாம் அதை எதிர்கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியும்.
சட்டத்தை தாராளமாக தெரிந்து கொண்டு சட்டப்படி தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நான் பேசினதை சட்டப்படி எந்த இடத்துலையுமே நீங்க பிழை குறை என்று நிரூபிக்க முடியாது. 7 மணி வழக்கையும் போடுங்க, அதையும் நான் எதிர்கொள்றேன். வழக்கு தானே, சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், அதையும் செய்வோம். அதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன மாதிரி வெளியில வந்து என் மேல சொன்ன குற்றச்சாட்டை தைரியம் இருந்தா சொல்லுங்க. நான் இப்ப வெளியில தான் பேசுறேன், நான் பார்லிமெண்ட்ல பேசல, நான் வெளியில பேசுறேன். நீங்க உள்ளதானே பேசியிருக்கிறீங்க, உள்ள பேசினதையே வெளியில வந்து பேசி பாருங்க. நான் உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. பார்லிமெண்ட் வரப்பிரசாதத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வந்து வேண்டியதை பேசிட்டு போகலாம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் விடுவோமாஜி, நீங்க எதையோ சொல்லிட்டிய, அது ஒரு கணக்கு. இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை சமூகத்தில் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? இந்த செருப்புல அல்லாஹ்ன்னு அடிச்சிருக்காங்க ஒரு கம்பெனி. அந்த பிரச்சனையாவது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையே. தாருஸ்ஸலாம்ல இருந்துக்கிட்டு இந்த ஆபீஸை நான் பண்றேனே, என்ன இலவசமா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? வாடகை கட்டிடம், இதுக்கு வாடகை கொடுக்கணும். தாருஸ்ஸலாம்ல இருந்துக்கிட்டு முஸ்லீம் எம்பிக்கள் செய்கிற பிழைகளை அது எந்த கட்சி எம்பிக்களாக இருந்தாலும் அடித்து நொறுக்கி பேசுவதற்கு எனக்கு தைரியம் இருக்குது. பெலவத்தில் பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? போய் பேசுங்க. டில்வின் சில்வாவுக்கு முன்னுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஜனாதிபதிக்கு முன்னுக்கு உங்களோட கட்சி தலைவர் தானே பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? சரி, ஜனாதிபதி அது பயந்துருவீங்கன்னு வைப்போமே. மற்ற எம்பிமாருக்கு முன்னுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? உங்க எம்பிக்கள் யாருக்காவது அந்த தைரியம் இருக்குதா? எனக்கு இருக்குது இறைவனுடைய உதவியால. யார் பிழை செய்தாலும் தட்டி கேட்கிற தைரியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். உங்களுக்கு இருக்குதா? நான் எங்க ஆபீஸ் வச்சிருக்கிறேனோ வாடகைக்கு ஆபீஸை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டே அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, ஹிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, காதர் மஸ்தானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எவர் இந்த சமூகத்துக்கு எதிராக சமூகத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு, அதை பற்றி வீடியோ போடுவதற்கு எனக்கு தைரியம் இருக்குது. உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதை சொல்லுங்க. நீங்க அதை விட்டு போட்டு எதிர்கட்சியிலிருந்து இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், எலும்பு துண்டை சாப்பிடுகிறார்கள்ங்கிறீங்களே, அந்த எலும்பு துண்டை சாப்பிடுகிற எதிர்கட்சியில பணம் எடுத்தது உங்களுக்கே தெரியும் என்று சொன்ன ஒரு பேச்சுக்கு உங்க மினிஸ்டர்மாருக்கு தெரியாம தான் இங்க வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு உங்களை விட நல்லா எங்களை பத்தி தெரியும், உங்களையும் தெரியும். அதெல்லாம் பேச விரும்பல. அதனால இதுக்கெல்லாம் காலம் இருக்கு. இந்த 3 வருஷம் ஏதோ வந்துட்டியல்ல, இருந்துட்டு போங்க அல்லாஹ்வோட உதவியில. 3 வருஷத்துக்கு பிறகு தேர்தல் ஒன்று வரத்தானே போகுது இன்ஷா அல்லாஹ். அப்ப மீண்டும் சந்திக்கத்தானே போறோம். அப்ப பார்த்துக்கிருவோமே இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உங்களை பத்தி பேசினா ரொம்ப நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு வேற பயமா இருக்குது. இந்த சமூகத்தை சீரழிச்சு சுக்குநூறாக்கி அல்ல, கடைசியா ஒன்று சொல்லிடணும். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசும்போதே அதுல கூட சொல்றாரு, தித்துவா வந்தது, நாங்கள் அப்படி செய்யவில்லை இப்படி செய்யவில்லை என்று சொன்னார்கள், இப்பொழுது வெள்ளம் வந்தது, கம்பளையை நாங்கள் எப்படி பண்ணிட்டோம் தெரியுமாங்கிறாரு. அப்ப வந்தது தித்துவா, இப்ப வந்தது ஒரு சாதாரண வெள்ளம். அது அந்த வந்ததோடு அப்படி வந்துட்டு போயிடுச்சு. புரியுதா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நாவலப்பிட்டியை தாண்டிச்சு, அப்ப ஒரு பெரும்பகுதி போயிருக்குதே, அதுக்கு என்ன செய்ய புரிய? அதனால செய்யற அவங்கள தயவு செய்து அனுரகுமார் திசாநாயக்கோட பேரை கெடுக்காதீங்க, அந்த நலிந்த ஜெயதீசர பேரை கெடுக்காதீங்க, அந்த பிமல் ரத்நாயக்கோட பேரை கெடுக்காதீங்க, அந்த விஜயதேரத்துல பேரை கெடுக்காதீங்க, அந்த ஹரிணியோட பேரை கெடுக்காதீங்க. இவங்க அத்தனை பேரும் ஒரு ஏக்கத்தோட ஒரு நாட்டை செய்யணும், நம்ம ஏதாவது இந்த நாட்டுக்கு மாற்றம் கொண்டு வரணும், ஏதோ இந்த மக்களுக்கு செய்யணுங்கிற துடிப்போட காலாகாலமாக அந்த வேட்கையோட இருந்து ஆட்சியை கைப்பற்றினவங்க கடைசியில் நீங்களே அதை நாசமாக்கிடுவீங்க போல இருக்குது. அதான் கவலையா இருக்குது. அதனால இந்த பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இனிமேல் பேசினால் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்றதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு போறதுக்கு நான் சட்டப்படி எங்கும் பிழை செய்தவன் அல்ல. பிழை செய்தால்தான் நான் எதற்கும் பயப்பட வேண்டும். மடியில் கனமில்லை, வலியில் பயமில்லை, எதையும் எதிர்கொள்வேன்.